سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் எங்களை முழு பிரிவுகளிலிருந்தும் பாதுகாத்து இந்த சத்தியத்தை நேர்வழியை எங்களுக்கு எங்கள் தாயை விடவும் 99 மடங்கு இரக்கம் கொண்ட வல்லநாயன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எங்கள் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. இன்று மனிதர்களை எடுத்துக்கொண்டால் எங்கு பார்த்தாலும் பாவங்கள் மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த திசையை நோக்கி நாங்கள் திரும்பினாலும் அந்த பக்கம் பாவம் நிறைந்த ஒரு சூழலை காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழலிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அதிகம் பாவத்திலிருந்து அவன் மீட்சி பெற வேண்டும் என்றால் அவனிடத்திலே என்ன காணப்பட வேண்டும், எதனால் அவன் பாவங்கள் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை நாம் இன்றைய பாடவகுப்பிலே பார்ப்போம். அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே இவ்வாறு கூறுகிறான்: அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தஹ்ஷவு குலூபுஹும் லிதிக்ரில்லாஹி வமா நஸ்ஸல மினல் ஹக் என்று அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமும் மகத்துவம் மிக்க ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்கிறான். அது எப்படியான கேள்வி என்றால், நம்பிக்கை கொண்டோரே, விசுவாசிகளே என்று எங்களை விழித்து எங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி தன்னுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனிலே ஒரு கேள்வியை கேட்கிறான். அந்த கேள்வி என்ன என்று பார்ப்போம். விசுவாசிகளே, உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைத்தும் அவன் இறக்கி வைத்த சத்திய வசனங்கள் இந்த வேதத்தை கவனித்தும்
பயப்படக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு இன்னும் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அது எங்களை மட்டும் நோக்கியா கேட்கிறான்? இல்லை, அல்லாஹ் படைத்த அனைத்து ஜீவராசிகளையும் நோக்கி, மனித ஜின்களை நோக்கி அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த வசனங்களை பார்த்தாவது உங்களுக்கு பயம் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக பாவங்களிலிருந்து தவிர்த்து கொண்டவர்களாக காணப்படுவார்கள். அவருடைய ஒவ்வொரு செயல்களும், அவர்கள் மறைவிலும் சரி பகிரங்கமாகவும் சரி, அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வை நோக்கியதாகவும், பாவங்களை கண்டு பயந்து நடுங்கக்கூடியவர்களாகவும், ஒரு சிறிய பாவத்தை செய்துவிட்டாலும் அதற்காக தௌபா செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஆகவேதான் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ்வுடைய வசனங்களை, அல்லாஹ் இறக்கிய இந்த வேதத்தை பார்த்து உங்களுடைய உள்ளங்கள் பயப்படவில்லையா என்று கேட்கிறான். ஒரு கேள்வியா கேட்கிறான். ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எப்பொழுது அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு அடியானாக மாறிவிடுகின்றோமோ அப்போதுதான் எங்களில் இருந்து பாவம் எங்களை விட்டு விலகிச் செல்லும். எந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து பாவம் நீங்கி இருக்கிறதோ, அதாவது பயம் நீங்கி இருக்கிறதோ, அவனை விட்டு நிச்சயமாக பாவம் நீங்க போவதில்லை. அவனை அந்த ஒவ்வொரு கோணத்திலிருந்தும் ஒவ்வொரு திசையிலிருந்தும் பாவம் அவனை சூழ்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த குர்ஆனிய வசனங்களில் இருந்தும் அல்லாஹ்வின் தூதருடைய ஹதீசுகளில் இருந்தும் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனம் மிகவும் எங்களை சிந்திக்கக்கூடிய ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. இதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான். 21வது அத்தியாயம், மன்னிக்க வேண்டும், 8வது அத்தியாயம் 2வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். என்ன கேட்கிறான் என்றால், இன்னமல் மூமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு வஸாதத்துஹுமுல் ஈமானா என்று அல்லாஹ் கேட்கிறான். உண்மையான நம்பிக்கையாளர்கள், விசுவாசிகள் யார் என்றால், அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ் அவர்களுக்கு நினைவுக்கு வந்தவுடன் அவர்களை யாராவது நினைவு கூறினார், அல்லாஹ் எத்தகைய சந்தர்ப்பங்கள்லாம் நினைவு கூறப்படுகிறான் என்று தெரியுமா? நீங்கள் சிந்தியுங்கள், பார்க்கலாம். தொழுகையிலே அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், காலை மாலை திக்ர்களிலே அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், வணக்க வழிபாடுகளிலே அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதும் போதும் படிக்கும் போதும் அல்லாஹ்வை அடிக்கடி நினைவு கூறுகின்றோம். ஆகவே அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கி விடும். நான் கேட்கிறேன், அல்லாஹ் என்ற பெயரை கூறும்போது எங்களுக்கு தூக்கம் வருகின்றது என்றார். அல்லாஹ்வை பற்றிய பயம் எங்களுக்கு சரியாக வரவில்லை, எங்களுடைய உள்ளத்திலே அது நுழையவில்லை. ஆகவேதான் நாங்கள் அல்லாஹ்வை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை பற்றிய வசனங்கள் பேசப்படுகிறது, அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய சபையிலே அமர்ந்திருக்கிறோம், ஆனால் நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அதனை பராமுகமாக இருக்கிறோம் என்றால், அல்லாஹ்வை பேசப்படக்கூடிய சபைகளுக்கு வராமல் பின்தங்கி நிற்கிறோம் என்றால், பின்வாங்குகின்றோம் என்றால், அவருடைய உள்ளங்களிலே ஈமான் முழுமையாக நுழையவில்லை. அவருடைய உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றிய அச்சம்
முழுமை பெறவில்லை என்பதைத்தான் எங்களுக்கு இது காட்டுகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருந்தால் அவனுடைய ஈமான், அவனுடைய உள்ளம் வேறு வகையிலே அது செயல்படும். இப்பொழுது தொழுகைக்கு செல்வது என்ற அவனுடைய ஈமான் அவனை உணர்த்தி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை பேசப்படக்கூடிய மஜ்லிஸ்களிலே எப்போது உட்காருவது, ஒரு பயான் நிகழ்ச்சி எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு அவாவிலே, ஆசையிலே நாங்கள் எப்பொழுதும் அந்த சிந்தனையிலே எங்களுடைய நாளாவுக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். இன்று சில வாலிபர்களை பார்க்கிறோம், அவருடைய போன்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிய வசனங்கள் வந்தால் அதனை அப்படியே தட்டி விடுகிறார்கள். இதுதான் அவருடைய வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுங்கக்கூடிய உள்ளங்களா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய உள்ளங்களா? அது ஏனைய காட்சிகளை, அலங்காரங்களை, இவ்வுலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அலங்காரங்களை நாங்கள் மிதமாக பார்க்கிறோமே தவிர, அல் குர்ஆனிய வசனங்களை, அந்த போனிலே குர்ஆனை நாங்கள் நிறுத்தி ஓதுவதற்கு கூட நேரமில்லை. அதனை தட்டி விட்டுட்டு வேறு பக்கம் செல்கிறோம் என்றால் எங்களுடைய உள்ளத்திலே சரியான முறையிலே அல்லாஹ்வை பற்றிய பயம் நுழையவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம் நுழைந்து விட்டால் எங்களுடைய ஈமானி உணர்வுகளும் எங்களுடைய செயல்களும் வேறு விதமாக செயல்படும். வேறு விதம் என்றால் நாங்கள் வானத்திற்கு சென்று விட மாட்டோம். இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட மனிதனாக, அல்லாஹ்வுடைய வேதங்களை அதிகம் ஓதக்கூடியவர்களாக, தொழுகையிலே அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக அவர்களை சென்று நாங்கள் தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்க வேண்டிய தேவையில்லை. சுபஹ் இஷாவுக்கு வாருங்கள் என்று கூற வேண்டிய தேவையே கிடையாது. அதற்காக தங்களை ஒழுங்கமைத்து சீராக அந்த அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று இந்த அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனின் வசனம் கூறுகிறது. அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய வசனங்கள் என்றால் அல் குர்ஆனிய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய நம்பிக்கை, ஈமான் அதிகரிக்கும். ஈமான் இருக்கிறதே அது அதிகரித்துக் கொண்டே செல்லும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் 8வது அத்தியாயத்திலே. நான் கேட்கிறேன், இப்படியாக எங்களுடைய ஈமானிலே அதிகரிப்பு இல்லாமல் அது குறைந்து கொண்டே செல்கிறது. அப்படி என்றால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன, எங்களுடைய ஈமானுடைய நிலை என்ன என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே. ஆகவே ஈமானை நாங்கள் நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், நயவஞ்சகத்தில் இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்றால், சுபஹ் இஷா தொழுகையை நாங்கள் கட்டாயம் தொழ வேண்டும். அடிக்கடி நாங்கள் தொழுகைகளை பற்றி ஜும்மாக்களிலே கூறுகிறோம், அடிக்கடி ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுகிறோம், தான தர்மங்களை கூறுகிறோம். ஆனால் அல்லாஹ்வை பற்றி அச்சம் இல்லாமல் எதனை பேசினாலும் எதனை கூறினாலும் அவருடைய உள்ளங்களுக்குள் அது நுழையப் போவதில்லை. ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம் அவர்களிடத்திலே உள்ளங்களில் ஏற்படவில்லை. ஆகவேதான் அவர்கள் எல்லா விடயங்களிலும் பராமுகமாக, வெகுளித்தனமாக அதனை கணக்கெடுக்காமல் அல்லாஹ்வின் தூதருடைய பேச்சையோ அல்லாஹ்வுடைய பேச்சையோ அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டாலே அவர்களுக்கு தூக்கம் வருகிறது என்றால் அவர்கள் யாருடைய ஆதிக்கத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை யார் ஆளுமை செய்கிறார்கள்? அவருடைய உள்ளங்கள் ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலிலே அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள் என்பதைத்தான் அது மிக தெளிவாக எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா 21வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி வஹும் மினஸ் ஸாஅத்தி முஸ்ஃபிகூன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இறையச்சமுடையவர்கள் இருக்கிறார்களே, தங்கள் இறைவனை தங்கள் கண்ணால் பார்க்காவிடிலும் அவனுக்கு பயப்படுவார்கள். மறுமையை பற்றியும் அவர்கள் எந்த நேரமும் பயந்து நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அல்லாஹ்வை காணவில்லை,
ஏனைய மக்கள் சிலைகளையும் தர்காக்களையும் கபர்களையும் வணங்கி அதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் ஏக இறைவனாகிய இந்த உலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த ரப்புக்கு எந்த பயமும் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் காணவில்லை. ஆனால் அவனுக்கு காணாவிட்டாலும் அவனுக்கு யார் பயப்படுகிறார்களோ அவனுக்கும் பயந்து மறுமையை பற்றியும் அவர்கள் எந்த நேரமும் பயந்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இறையச்சமுடையவர்களை பற்றி, விசுவாசிகளை பற்றி அல்லாஹு தாலா சான்று பகருகிறான். அல்லாஹ்வை நாங்கள் காணவில்லை தான், ஆனால் அல்லாஹ்வுடைய பிடி இருக்கிறதே மிக கடுமையானது, மிகவும் கொடூரமானது என்பதை நாங்கள் எந்த நேரமும் சிந்தனையிலே பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அப்பொழுதுதான் எங்களுடைய ஈமான் சரியாக இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை என்றால் ஈமானிலே குறைவு காணப்படுகிறது. அந்த ஈமானை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வசனங்களை அடிக்கடி நாங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுக்கு அடிக்கடி நாங்கள் பயப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான். 22 சூரத்துல் ஹஜ்ஜுடைய அத்தியாயம் 35 வசனத்திலே அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் பயந்து நடுங்கிவிடும். அலா மா அஸாபஹும் வல் முகீமுஸ் ஸலாத வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான், அவர்கள் பயந்து நடுங்கி விடுவார்கள், அவருடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும். அவர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு சிரமம், இந்த உலகத்திலே கஷ்டங்கள் ஏற்படும். அந்த கஷ்டங்களை அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற பயத்தின் காரணமாக அவர்கள் பொறுமையோடு சகித்துக் கொள்வார்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் நிறுத்தவில்லை. என்று அல்லாஹு தஆலா நிறுத்திவிடவில்லை. தொழுகையை கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ் தொடர்ந்து கூறுகிறான். அவர்கள் பொறுமைசாலிகளாகவும் இருப்பார்கள், தொழுகையாளிகளாகவும் இருப்பார்கள் என்று நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தானம் தர்மங்கள் செய்வார்கள். நாம் வழங்கியவற்றிலிருந்து, நாம் கொடுத்திருக்கின்ற செல்வங்களில் இருந்து அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழித்து இறைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அதனை பற்றி அவர்கள் எந்த சஞ்சலமும் பட மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மரண செய்தி வந்துவிட்டால், ஒரு மரண செய்தி வந்துவிட்டால் நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்றால் அதனை அப்படியே கேட்டுவிட்டு சாதாரணமாக கடந்து சென்று விடுகிறோம். மரணம் தானே, அது மறந்து விட்டார் இன்னொருவர், அவருக்குத்தானே மரணம் வந்திருக்கிறது, எனக்கு வரவில்லையே என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனி வசனத்திலே என்ன கூறுகிறான் என்றால், நாங்கள் வாழ்வையும் மரணத்தையும் எதற்காக ஏற்படுத்தியிருக்கின்றோம் என்பதற்கு என்றால் நீங்கள் சிந்திப்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகிறான். நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்றால், இந்த வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய படிப்பினைகள், மனிதன் படுகின்ற சஞ்சலங்கள், கஷ்டங்கள், இவற்றையெல்லாம் ஏன் அவனுக்கு கை இயலாமல் இருக்கிறது, ஏன் அவனுக்கு சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், கிட்னி வருத்தம், ஹார்ட் வருத்தம், இப்படி எத்தனையோ நோய்களால் ஒவ்வொரு மனிதனும் சஞ்சலப்பட்டு கஷ்டப்பட்டு வதைப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நோயையும் அவன் ஒவ்வொரு வகையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இந்த கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுக்குத்தான் வந்திருக்கிறது, எனக்கு ஒன்றுமில்லை என்று அதனை சாதாரணமாக கடந்து சென்றிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதனை கற்றுத் தருகிறான் என்றால், நாங்கள் ஒரு நோயாளியை, ஒரு கஷ்டத்திலே துன்பத்திலே இருக்கக்கூடியவனை கண்டால் கூட என்னெல்லாம் கற்று தந்திருக்கிறார், ஒரு பிரார்த்தனையை. என்ன அந்த பிரார்த்தனை? அவனுக்கு ஏற்பட்டிருப்பது போன்ற அந்த சோதனையிலிருந்து என்னையும் காப்பாற்றினானே, அவனுக்கே எல்லா புகழும் என்று
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆகவே ஒருவனுக்குரிய சோதனை, ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய், ஒருவனுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பம், இந்த கஷ்டங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து அதனை கடந்து செல்வதற்காக அது கூறப்படவில்லை. அது எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றிய பயத்தை அதிகம் அதிகம் ஏற்படுத்துவதற்காகத்தான் அவைகள் எங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகவே நாங்கள் எப்பொழுதும் இந்த விடயங்களிலே மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இதனை கணக்கெடுக்காமல் நாங்கள் இருக்கக்கூடாது. வாழ்வையும் மரணத்தையும் சோதனைக்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். நான் ஒரு முறை ஒரு பிரயாணத்திலே வரும்போது மனிதனுடைய நிலைப்பாடு இப்படி சிந்திப்பதற்கு, இப்படி இது போன்ற ஒரு பயானை எடுப்பதற்கு அந்த செயல்தான் என்னை தூண்டியது. ஒரு 2 பேர்கள் ஒரு வாகனத்திலே வருகிறார்கள். நான் ஒருவரை நோய் விசாரிக்க சென்றிருந்தேன். வரும்போது அந்த வாகனம் மிக வேகமாக வருகிறது. என்னை கண்டு, என்னோடு வந்தவரை கண்டு நிறுத்தினார்கள். எங்கள் 20ஐயும் ஏற்றி கொண்டு வருகிறார்கள். எங்கே வேகமாக செல்கிறீர்கள் என்று கேட்டோம். நாங்கள் செல்கிறோம் ஒருவருடைய மரண வீட்டுக்கு, மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த மரண வீட்டை நாங்கள் பார்க்கிறதுக்காக வேகமாக செல்கிறோம். நல்ல விடயம். ஆனால் அவர்கள் வரும்போது இசையோடு பாடல்களை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்வை பற்றிய எந்த பயமும் இல்லாமல் அந்த மரண வீட்டை நோக்கி செல்கிறார்கள். எங்களுக்கு போகும்போது இந்த வழியில் கூட எங்களுக்கு மரணம் வரும் என்ற எந்த சிந்தனையும் இல்லை. நிறைய பாடல்களை கொஞ்சம் கூட நாங்கள் தாடி வைத்திருக்கிறோம் என்று கூட ஒரு எந்த இதுவும் இல்லாமல் மிகவும் உரமாக அந்த வாகனத்திலே பாடல்களை கேட்டுக்கொண்டு இசையை கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். நான் சிந்தித்தேன், இந்த மனிதன் மரண வீட்டுக்கல்லவா செல்கிறான்? அல்லாஹ்வை பற்றிய பயம் என்னுடைய உள்ளத்திலே எங்கே? இந்த மரணத்தை பற்றிய பயம் எங்கே சென்று விட்டது என்று நான் அங்கலாய்த்துக் கொண்டே வந்தேன். எனக்கு பயமாக இருக்கிறது. நான் அந்த வாகனத்தில் வரும்போது ஏதாவது நடந்திருந்தால் அந்த மரணம் எப்படியான மரணமாக எங்களை சந்திக்குமோ என்ற பயம் என்னை பிடித்திருக்கிறது. ஆனால் நான் சிந்தித்தேன், இந்த உலகத்திலே அப்பொழுதுதான் எனக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சிந்தனையை, ஒரு அறிவை எனக்கு அந்த நேரத்தில் தந்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த மனிதன் அதிகமாக பாவம் செய்கிறான், மரணத்தை சந்திக்கிறான். அனைத்தையும் சந்தித்தாலும் இவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை. ஆகைதான் இதனை இவர்கள் பகிரங்கமாக பயம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். மரண வீட்டுக்கு செல்லும் போது கூட மரணத்தை பற்றிய பயம் அவருடைய உள்ளத்தில் ஈடுபட்டு விட்டது. சுப்ஹானல்லாஹ். இப்படியான நிலையிலே மனிதர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, எந்த நேரத்திலும் மரணத்துக்கு தயாரான நிலையிலே எந்த மனிதனும் இல்லை. ஏனென்றால் மரணத்தை மறந்த நிலையிலே வாழ்கிறார்கள். மரணத்தை பற்றி எந்த பயமும் கிடையாது. மரண வீட்டுக்கு போனால் போனை நோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சில இளைஞர்களை பார்த்தால் வெட்கமாக இருக்கிறது. ஏன் அங்கே அல்லாஹ்வுடைய பயம் வரவில்லை? ஒரு இமாமுடைய ஒரு செய்தியை நான் கூறுகிறேன், ஒரு படிப்பினைக்காக. ஒரு இமாம் அவர்கள் ஒரு பிரேதம் கொண்டு செல்லப்படுகிறது. அதனை காட்டி கேட்கிறார்கள், இது உன்னுடைய மரணமாக இருந்தால் நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிறார்கள். அவர்கள் நான் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று இன்னொருவர் அவர் பதில் கூறுகிறார். இதில் எங்களுக்கு என்ன படிப்பினை என்றால், அந்த அவர்கள் கூறுகிறார்கள், நீனாக இருந்தால், அந்த கொண்டு செல்லப்போவர்களாக இருந்தால் நீ அதற்குரிய நல்லமல்களை செய்திருக்க வேண்டும். அதற்காக நீ உன்னை எவ்வாறு தயார் செய்திருக்கிறாய் என்ற படிப்பினை தான் அந்த மரணத்தின் மூலம் நீ பெற்றிருக்க வேண்டும் என்பதை அந்த இமாம் அவர்கள் அந்த மனிதருக்கு உணர்த்துகிறார்கள். நாங்களும் இந்த மரண செய்திகளை கண்டால், மரணத்தவர்களை கண்டால்
எந்த பயமும் இல்லாமல் அப்படியே தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் எத்தனையோ மீடியாக்களிலே, எத்தனையோ செய்திகளிலே, சற்று சில காலங்களுக்கு முன்னால், நான் நினைக்கிறேன் 1 மாதங்களுக்கு முன்னால் எப்படியான அழிவை இந்த இலங்கை நாடு சந்தித்தது என்பதை அனைவருக்கும் தெரியும். அனைவரும் பார்த்தார்கள். எப்படி ஒரு ஊர், அப்படியே ஊருடைய அந்த இருந்த மக்கள் யாருமே யார் என்று தெரியாத அளவுக்கு அந்த ஊரே இல்லாமல் போய்விட்டது, அப்படியே மூடப்பட்டது. இப்படி எத்தனையோ இடங்களிலே மரணங்கள், பூகம்பங்கள், பூமி அதிர்ச்சிகள் நடந்தது. ஆனால் யாராவது இதை கொண்டு படிப்பினை பெற்றார்களா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். இதற்கான காரணம் அவருடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய பயம் நீங்கி இருக்கிறது. அல்லாஹ்வை பற்றிய பயம் நீங்கிவிட்டது. இதன் காரணமாக அவர்கள் அல்லாஹ்வை பற்றிய பயம் அவருடைய உள்ளங்களிலிருந்து நீங்கி இருப்பதன் காரணமாக இவர்கள் துணிந்து விட்டார்கள். எந்த பயமும் இல்லை. பாவங்களில் மூழ்குவதற்கான அடிப்படை காரணமே இதுதான். இதே போன்று மறுமையை பற்றிய செய்தியை அவர்களுக்கு எடுத்து கூறினால் தூங்குகிறார்கள். அவருடைய உள்ளத்திலே இல்லை. சஹாபாக்களுடைய காலத்திலே மரண செய்தியாக இருக்கலாம், மறுமை பற்றிய செய்தியாக இருக்கலாம், கருமேகங்களை கண்டாலும் சரி, தஜ்ஜாலை பற்றி கூறினாலும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் ஓதப்பட்டாலும் பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். இந்த உணர்வு அவருடைய உள்ளங்களில் வேரூன்றி காணப்பட்டது. இந்த உணர்வோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள், நடுங்கி இருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு மத்தியிலே, எங்களுடைய உள்ளத்திலே அது சர்வ சாதாரணமாக ஆக்கப்பட்டு விட்டது என்பார்கள் சகோதரர்கள். ஆகவே நாங்கள் உண்மையிலேயே எங்களை சீர்திருத்த வேண்டும் என்றால், எங்களிலே மாற்றம் வர வேண்டும் என்றால், இன்றிலிருந்து நாங்கள் மாற்றங்களை எங்களுடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும் என்றால், அருமை சஹாபாக்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி அவர்கள் வாழ்ந்தார்களோ, எப்படி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கடத்திலும் அல்லாஹ்வை நினைத்து பயந்தார்களோ, அருமை சஹாபாக்கள் தனிமையிலே இருக்கும் நேரங்களிலே அவருடைய தாடி நனையும் அளவுக்கு அழுவார்கள், பயப்படுவார்கள். இப்படி அவருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய மாற்றத்திற்கு அது ஒரு அடிப்படை காரணமாக அமைந்திருந்தது. ஆனால் நாங்கள் இப்படியான ஒரு நிலையில் இல்லை. நாங்கள் மிகவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதே போன்று முஸ்னத் அஹ்மத் என்ற கிரந்தத்திலே 22,397வது செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எப்படி என்றால், ஒவ்வொரு உணவு உண்ணக்கூடிய தட்டில் பக்கம் அழைப்பது போல் ஒவ்வொரு திக்கில் இருந்தும் ஒவ்வொரு சமுதாயங்களும் உங்களை கொன்றிட அழைத்துக் கொள்வார்கள். ஒரு காலம் வரும், அந்த நேரம் அழைப்பார்கள். உணவு தட்டுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று எப்படியெல்லாம் அழைப்பார்களோ, இதே போன்று ஒவ்வொரு திக்கில் இருந்தும் ஒவ்வொரு சமுதாயங்களும் அழைப்பார்கள். ஒருவரை ஒருவர் உங்களை கொல்லுவதற்காக அழைப்பார்கள். அப்படியான ஒரு காலம். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், அன்றைய தினம் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்போமா என்று சஹாபாக்கள் கேட்டார்கள் நபி அவர்களிடத்திலே. இப்படியான காலம் வந்தால் நாங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்போமா குறைவாக இருப்போமா என்று கேட்கிறார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமானவர்களாக இருப்பீர்கள், அதிகமானவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் வெள்ளத்தில் மிதந்து செல்லும் நுரையை போன்று ஆகிவிடுவீர்கள், நுரை போன்று இருப்பீர்கள். உங்கள் விரோதியின் உள்ளங்களில் இருந்து உங்களை பற்றிய பயம், அச்சம் கலட்டப்பட்டிருக்கும். உங்களை பற்றி விரோதிகள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே சஹாபாக்களை பற்றி அவர்கள் பயந்தார்கள். இன்றைய காலத்திலே
இன்றைய சோழர்களை கூட யாரும் கணக்கெடுப்பதில்லை, பயமில்லை. இன்று உலகத்திலே அதிகமாக இன்று முஸ்லிம் என்று கூறக்கூடிய இந்த நபியுடைய உம்மத்தினர்கள் அதிகமான அளவிலே அதாவது ஏனைய காபிர்களால் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இதற்கு காரணம் அவர்களிடத்தில் ஈமானும் கிடையாது, இஸ்லாமும் கிடையாது. அது ஒரு வகை, ஒரு பகுதி. ஆகவே இங்கே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அவருடைய உள்ளத்திலிருந்து அச்சம் என்பது கலட்டப்பட்டுவிடும். அவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் வகன் என்ற ஒன்றை ஏற்படுத்தி விடுவான் என்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வகன் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே? வகன் என்றால் என்ன? அப்பொழுதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வகன் என்பது உலகத்தை நேசிப்பது. இந்த உலகம் இருக்கிறதே, உலகத்தை அதிகமாக நேசிப்பதும் மரணத்தை வெறுப்பதும் என்று பதிலளித்தார்கள். இதை அறிவிக்கக்கூடிய சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அதை அறிவிக்கிறார்கள். ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த வகன் என்றால் இந்த உள்ளங்களில் இருந்து ஒரு வகையான மரணம் என்பது அவர்கள் வெறுப்பாக, உலகத்தில் உள்ள சொத்துக்களை தேடுவது, பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்வதிலே அவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். நாங்கள் இன்று பார்க்கிறோம், அதிகமாக எதை நேசிக்கிறார்கள்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களையும் பொருளாதாரத்தையும் நேசிக்கிறார்கள். இஷாவுடைய தொழுகை முக்கியமாக வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அன்பார்ந்த சகோதரர்களே? அதே போன்று குறைந்தபட்சம் சுபஹுக்கு அதற்கும் அவர்கள் தயாரில்லை. இதற்கு காரணம் உலகத்தை விரும்புகிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களுக்காக, உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசாபாசங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறார்களே ஒழிய அவர்கள் மரணத்தால் நான் இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய தூக்கத்திலே என்னுடைய மரணம் என்னை வந்தடையுமே என்று தூங்கும் போது கூட அந்த மனிதன் நினைப்பது கிடையாது. அந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் இருந்து அந்த உலகத்தை பற்றிய நேசம், அதாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவர்களிடத்திலே மேலோங்கி விட்டது அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இந்த விடயத்திலே மிகவும் சிந்தித்து செயல்பட நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதாவது அன்சாரி நபித்தோழர்கள் ஒரு இடத்தில் பின்வருமாறு கூறுகிறார்கள், ஒரு நாள் இரவு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்திருந்தோம். நாங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். அப்போது வானத்திலிருந்து எரியப்பட்ட நன்றாக ஒளிர்ந்து கொண்டிருந்த ஒரு நட்சத்திரம் எரியப்படுகிறது. அப்போது நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்களிடம், இதை போன்று வானத்தில் நட்சத்திரம் எரியப்பட்டால் நீங்கள் அறியாமை காலத்தில் நீங்கள் என்ன கூறிக்கொள்வீர்கள், என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள். ஒரு நட்சத்திரம் ஒன்று வெளிச்சமாக வந்து எரிந்து விழுந்தால் நீங்கள் என்ன கூறிக்கொள்வீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது அறியாமை ஜாஹிலிய காலத்திலே. அப்போது கூறுகிறார்கள், இன்றிரவு யாரோ ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார், அல்லது யாரோ ஒரு மனிதர் இறந்திருப்பார், ஏதாவது ஒன்று நடந்திருக்க கூடும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று கூறுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யாருடைய பிறப்புக்காகவோ யாருடைய இறப்புக்காகவும் அந்த நட்சத்திரம் எரியப்படுவதில்லை, மாறாக வளமும் புகழும் கொண்ட நம் இறைவன் ஒரு விஷயத்தை தீர்மானித்து விட்டால் அந்த அரிஷை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இறைவனை போற்றி துதிக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்கப் போகிறது என்று அவர்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அச்சம் உருவாகி விடுகிறது. பிறகு அதற்கு அடுத்த மலக்குமார்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டளை என்ன வரப்போகிறதோ தெரியவில்லை என்று. ஒவ்வொரு வானத்திலும்
மலக்குமார்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் அந்த துதிக்கக்கூடிய பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு அந்த கட்டளை வந்தடைகிறது. பின்னர் அரியணையை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறார்களே, அருகில் இருப்பவர்கள் அரியணையை சுமக்கும் வானவர்களிடம் உங்கள் இறைவன் என்ன கூறினான், என்ன சொன்னான் என்று கேட்பார்கள். அதற்கு அந்த அர்ஷை சுமக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், வானில் இருப்போரில் சிலர் வேறு சிலரிடம் இது குறித்து விசாரித்துக் கொள்கிறார்கள். முடிவில் அச்செய்தி பூமிக்கு அது வந்தடைகிறது. பிறகு உடனே அதை ஜின்கள் ஒட்டு கேட்கிறார்கள். பிறகு அதை நண்பர்களிடத்திலே அதனை கூறுகிறார்கள். யார் நண்பர்கள் என்றால் சூனியக்காரர்களிடத்திலே அதனை அந்த ஜின்கள், கெட்ட ஜின்கள் வந்து கூறுகிறது. பிறகு உள்ளதை உள்ளபடி சோதரர்கள் தெரிவிப்பது கிடையாது. உண்மையை பொய்யுடன் கலந்து அவர்கள் அந்த செய்திகளை கூறுகிறார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். இதிலே இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, அதாவது 34 அத்தியாயம் 23 வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதி காட்டி அந்த நேரத்திலே ஓதிவிட்டு அந்த மலக்குமார்கள் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ என்று அவர்கள் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறுகிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், மறுமையை பற்றியும் வானத்திலே என்ன நடக்குது என்பது பற்றியும் எங்களுக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. நாங்கள் இந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்டால்தான் எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. அல்லாஹ்வுடைய அர்ஷை 4 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அர்ஷைக்கு மேலால் இருக்கக்கூடிய இறைவன் ஒவ்வொரு கட்டளைகளையும் பூமிக்கு இறக்கி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த கட்டளைகள் என்ன என்ன வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. எந்த நேரத்தில் இந்த பூமி அழியும் என்பதும் யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு என்ன நடக்கும் என்பது கூட யாருக்குமே தெரியாது. இப்படி வாழக்கூடிய நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழப்போகிறோம் என்றது நினைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே வணக்க வழிபாடுகள் அனைத்தையுமே பொடுபோக்காக நாங்கள் காலங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொழுகையை சீர்தூக்கி பாருங்கள். இன்று 5 நேர தொழுகையை எடுத்துக்கொண்டால் நாங்கள் தொழுத தொழுகை ஜமாத்தோடு முழுமையாக மன நிம்மதியோடு ஆறுதலாக முழுமையாக நிறைவேற்றிய தொழுகை எது என்று நாங்கள் நினைத்து பாருங்கள். அந்த மன நிம்மதி அழகாக ஜமாத்தோடு தொழுதது காலங்களை நினைத்து பார்த்தால் மிக சொற்பமானதாகத்தான் இருக்கும். அனைத்து தொழுகைகளும் அவசரமான தொழுகைகளும் பொடுபோக்கான தொழுகைகளும் மன நிம்மதி இல்லாத தொழுகைகளும் உலகத்தை பற்றிய சிந்தனையிலே தொழுத தொழுகைகளுமாகத்தான் அவைகள் அதிகமாக மிதமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உள்ளச்சத்தோடு தொழுத தொழுகைகள் மிக குறைவானதாக, எங்களுடைய வணக்க வழிபாடுகள் மிகவும் அதிலே சோர்வுற்றதாக, தொழுகையை பார்த்தால் நேரம் கடந்து இஷாவை எப்படி தொழுகிறோம் என்றால் எங்களுடைய வேலை வெட்டிகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சோர்ந்த நிலையிலே, உள்ளங்கள் பராக்காக்கப்பட்ட நிலையிலே வந்து தொழுகிறோம். தொழுகை ஏதோ ஒரு பாரமான ஒன்றாக நினைக்கிறோம். அதற்கு அடிப்படை காரணம் எங்களுடைய உள்ளத்திலே ஒன்றிணைய வேண்டிய, உயர்ந்து நிற்க வேண்டிய அல்லாஹ்வை பற்றிய பயம், அச்சம், அது மிகவும் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவனை போய் சாங்க எலும்பு. ஆகவே அல்லாஹ்வை பற்றிய பயம் இருக்கிறதே, இது எங்களுக்கு மிக முக்கியமானது. எங்களுடைய வாழ்க்கையிலே அது எங்களுடைய அனைத்து காரியங்களிலும் எங்களை மாற்றங்களையும் எங்களுடைய முன்னேற்றம் அல்லாஹ்வுடைய தொடர்பையும் அது அதிகமாக கொண்டு வரக்கூடிய ஒன்றாக தான் அது காணப்படுகிறது.
ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இதே போன்று இன்னொரு ஹதீஸை நான் கூறி என்னுடைய இந்த உபதேசத்தின் இறுதி கட்டத்திற்கு வரலாம் என்று நினைக்கிறேன். இப்னு மாஜாவிலே வரக்கூடிய 5வது ஹதீஸ். ஒரு முறை சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு வறுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கஷ்டத்தை பற்றி, அச்சத்தை பயப்படுகிறார்கள், அஞ்சி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கஷ்டம் ஏனென்றால் அவர்கள் அந்த அளவுக்கு சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, நீங்கள் வறுமையை பற்றியா பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வறுமை வரும் என்றால் நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று கேட்டார்கள். கூறிவிட்டு, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறிவிட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துவிட்டு கூறுகிறார்கள், இந்த உலகம் இருக்கிறதே, இவ்வுலக செல்வங்கள் இது தாராளமாக உங்களுக்கு தரப்பட இருக்கிறது. அதனுடைய அளவு எந்த அளவு கேட்டால் அது எந்த அளவுக்கு தரப்படும் என்றால், அந்த செல்வத்தை தவிர வேறு எந்த செல்வம் உங்களுடைய உள்ளத்தை நல்வழியிலிருந்து பெறச் செய்யாது என்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளங்களும் இந்த செல்வம் கொடுக்கப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய பாதையில் அது திசை திரும்பக்கூடியது, அது பிறண்டுவிடும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் பயமும் அல்லாஹ்வை பற்றிய நினைவில் இருந்தும் எங்களை பிரட்டக்கூடியது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை அதிகமாக்க வேண்டுமே தவிர, பொருள் ஒன்று கிடைத்து விட்டதென்றால் இது எங்களுக்கு சோதனைக்காக தரப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு கணமும் நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸர் தொழுகையை தொழுதார்கள். தொழுத உடனேயே அவர்கள் அந்த இடத்திலிருந்து மிக வேகமாக கடந்து செல்கிறார்கள். ஒவ்வொருடைய தோளுக்கு மேலாலும் கடந்து வேகமாக சென்றார்கள். சென்று அவருடைய மனைவியருடைய ஒரு வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். நுழைந்து விட்டு வருகிறார்கள். வந்தவுடனே சஹாபாக்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்தை அப்படியே பார்த்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படி ஒரு முறையும் வேகமாக அந்த இடத்திலிருந்து சென்றது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், உங்களை போன்று கணக்கெடுக்காமல் செல்லுபவர்கள் அல்ல. அந்த வேகமாக அல்லாஹ்வின் தூதர் சென்றதனுடைய காரணம் என்னவென்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய முகத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் புரிந்து கொண்டார்கள். அதிலே கூட ஏதோ ஒரு மார்க்கம் இருக்கிறது. நாங்களாக இருந்தால் ஒரு ஹதீஸை பார்த்துவிட்டு அப்படியே ஃபோனில் அப்படி தட்டிவிட்டு போயிடுவோம். அது என்ன ஹதீஸ் கொஞ்சம் நேரம் இருந்து அது என்ன உபதேசம் நமக்கு சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் நேரம் அந்த ஹதீஸை வச்சு சிந்திச்சு, இது என்ன சிந்தனை, எங்களுக்கு என்ன ஒரு படிப்பினை இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்க்குறது இல்லை. சடார் நான் தள்ளி விட்டுட்டு அடுத்து இன்னும் அதில் ஜோக் கொண்டு இருக்குது அப்படின்னு நான் பார்ப்போம். ஃபோனில் இன்னும் ஜோக் வந்து இருக்குது. ஒரு குர்ஆன் வசனம் வந்தால் அதை அவரு அப்படி தள்ளி விட்டுட்டு அடுத்தது என்ன ஜோக், என்ன விஷயம் வருவது, என்ன மெசேஜ் வந்திருக்குது, இதுதான் எங்களோட மண்டையில் இருக்குது. ஆனால் அருமை சஹாபாக்களுடைய அந்த உள்ளத்திலும் சிந்தனையிலும் ஆழமாக காணப்பட்ட ஒன்று, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த அசைவை எந்த அளவுக்கு அவதானித்திருக்கிறார்கள். வேகமாக போனார்கள். இந்த வேகமாக ஏன் சென்றார்கள்? ஏதோ ஒரு விடயம் இருக்கிறது என்று அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் நபி அவர்களும் அதனை புரிந்து கொண்டார்கள். நான் சென்றதற்கான காரணத்தை இவர்கள் கேட்க வேண்டும் என்பதிலே இவர்கள் ஆவலாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். உடனே கூறினார்கள், எனக்கு ஒரு தர்ம பொருள் ஒன்று, யுத்தத்திலிருந்து கிடைத்த ஒரு தர்ம பொருள் ஒன்று வீட்டிலே இருந்தது. எனக்கு என்னுடைய தொழுகையிலே அது பராமுகமாக்கிவிட்டது. என்னை அந்த தொழுகையிலே
உள்ளச்சம் இல்லாமல் தொழக்கூடிய ஒரு நிலைக்கு என்னை அது தள்ளிவிட்டது. ஆகவே உடனே நான் அதனை சென்று என்னுடைய வீட்டில் அது இருப்பதை நான் வெறுத்தேன், அதை உடனே தர்மம் செய்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வந்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எந்த அளவுக்கு இதிலே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று பார்க்கிறோம். ஒரு தொழுகையிலே அவர்கள் தர்மம் செய்ய எண்ணிய ஒரு பொருள் தொழுகையுடைய அந்த அச்சத்தை, உள்ளச்சத்தை இல்லாமல் ஆக்கிவிட்டது என்ற ஒரு பயம், அல்லாஹ்வுடன் உள்ள அந்த கனெக்ஷன், அந்த தொடர்பு அதன் மூலமாக அறுபட்டு விட்டது என்ற ஒரு பயத்திலே வேகமாக கடந்து சென்று சலாம் கொடுத்த உடனேயே அது எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பை துண்டிக்கக்கூடிய ஒரு பொருள் எனக்கு தேவையில்லை, உடனே அதனை தர்மம் செய்து விடுவோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை தர்மம் செய்துவிட்டு வருகிறார்கள் என்றார். நாங்கள் எந்த அளவு, அதுவும் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், எங்களுக்கு அப்படியான ஒரு உத்தரவாதம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கிடையாது, யாருக்குமே இல்லை. அந்த அல்லாஹ்வின் தூதரே பயந்து நடுங்கி இருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ, என்னுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று பயந்திருக்கிறார்கள். நாங்கள் என்றால் அந்த பயம் இல்லாமல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய செயல்களிலே எப்பொழுதும் உள்ளச்சம் இல்லாமல், ஒரு வகையான கணக்கு இல்லாமல் எங்களுக்கு ஜமாத்து முஸ்லிமீனிலே இருக்கிறோம், சொர்க்கம் கிடைக்கும், இப்படியான ஒரு வகையான சிந்தனையிலே நாங்கள் மிதந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா கூறுகிறான், முன்னோர் பட்ட சோதனைகளை நீங்கள் அடைந்து கொள்ளாமல், சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? முன்னிருந்த ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று அவர்கள் கேட்கும் அளவுக்கு ஆட்டி வைக்கப்பட்டார்கள், சோதிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறிக்கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த சோதனை என்பது எங்களுக்கு வரும் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆகவே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒவ்வொருடைய ஈமானும் தட்டி தூக்கி அல்லாஹு தஆலா அதை பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இன்னாருடைய மகனாக இருப்பதனால் அவன் சொர்க்கம் செல்லுவான் என்று அல்லாஹ் யாருக்கும் எந்த உத்தரவாதமும் கொடுக்கவில்லை. ஆவின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபாத்திமாவே, இந்த உலகத்திலே உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் கேட்டுக்கொள், அதை நான் தந்து விடுகிறேன். மறுமை விடயத்திலே உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீதான் அமல் செய்ய வேண்டும், நீதான் அதற்கான முயற்சிகளை தொடர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மிகவும் அன்புக்குரிய பாசத்திற்குரிய தனது மகளாருக்கு உபதேசம் செய்கின்றார்கள் என்றார். நானும் நீங்களும் எப்பேற்பட்டவர்கள் அல்லாஹ், அன்பான சகோதரர்களே, நானும் நீங்களும் எப்பேற்பட்டவர்கள், எந்த உத்தரவாதத்தின் மீது நாங்கள் நிலைத்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றோ அல்லது ஜமாத்தில் இருக்கின்றோம் என்றோ நாங்கள் சொர்க்கம் செல்லலாம் நினைக்க வேண்டாம். எங்களுக்கு முன் சென்ற சில மனிதர்களுடைய படிப்பினைகள் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்க விடயத்திலே பொழுபோக்காகவும் கவனஹீனமாகவும் கணக்கில்லாமல் வாழ்ந்தவர்கள் இன்று இந்த தீனை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடங்களிலும் சோதனைகள் வரும்போதெல்லாம் அவர்கள் இந்த தீனிலிருந்து அவர்கள் தூய்மையாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாததன் காரணமாக வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய சோதனையின் காரணமாக. ஆகவே வணக்க வழிபாடுகள் மட்டுமல்ல, எவ்வளோ பெரிய அறிஞனாக இருந்தும் அரபு கலாசாலைகளை பட்டம் எடுத்தவராக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு அந்த மனிதனிடத்தில் எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டுமே அல்லாஹ்வுக்கு தேவையாக காணப்படுகிறது. அல்லாஹ்வை பற்றி கூறும்போது அவனுடைய பயம், அவனுடைய உள்ளத்திலே நடுக்கம், சிந்தனை அவனுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்றால் அவன் ஆலிமாக இருந்து மேலே இல்லை, ஆபிதாக இருந்து மேலே இல்லை. அவன் ஒரு பயனற்ற மனிதனாக இந்த இஸ்லாத்திலே அவனுக்கு வாழ்ந்தது மட்டும்தான்
இருக்குமே தவிர அவன் மறுமையிலே எந்த பிரயோஜனமற்ற ஒரு மனிதனாக காணப்படுகிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களோடு பேசிய இந்த நேரத்திலே நானும் நீங்களும் புரிந்து கொண்ட விடயம் என்னவென்றால், எங்களுடைய ஒவ்வொரு சிந்தனையிலும் எங்களுடைய ஒவ்வொரு கணப்பொழுதிலும் எங்களுக்கு ஓய்வான நேரமாக இருக்கலாம், ஓய்வில்லாத நேரமாக இருக்கலாம். நாங்கள் இன்றைய இளைஞர்கள் கூறுவது போன்று நான் பிஸியாக இருக்கிறேன் என்று கூறுவார்கள். அந்த பிஸியான நேரமாகவும் இருக்கலாம். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அவகாசம், அந்த நேரங்கள் அனைத்தும் பொன்னானவை. அல்லாஹ்வை சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்துக்கு நாங்கள் அவனுக்காக ஒதுக்கி சிந்தித்து அல்லாஹ்வை நினைத்து பயந்து அழக்கூடியவர்களாக, உள்ளட்சத்தை உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களாக, தக்குவாவை மேலோங்க செய்யக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இன்ஷா அல்லாஹ் ஆக வேண்டும். அல்லாஹு தாலா அதற்காக தௌஃபீக் செய்ய வேண்டும். எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் அல்லாஹ்வை நினைத்து பயந்து நடுங்கக்கூடிய உள்ளங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்களுடைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எங்களுடைய சிறார்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தந்துதவ வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வஅகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் இன்னஹு கஃபூருர் ரஹீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.